நீங்கள் யூடியூப்பில் வீடியோ போட்டு சாதிக்கணும்னு நினைக்கிறீங்களா? ஆரம்பம் ரொம்ப ரொம்ப கஷ்டம். இந்த மாதிரி மிக்சியை போட்டு அடிச்சுக்கிட்டு இருப்பாங்க. அதே மாதிரி இங்கிட்ட ஒரு பிள்ளை வந்து கீயாமையாக கீயாமையான்னு கத்திக்கிட்டு இருக்காங்க. இப்போ இவங்களுக்கு மத்தியில் நம்ம பிழைச்சி வர்றது வந்து ரொம்ப கஷ்டம். இப்போ யூடியூப் ஆரம்பிக்கும்போது மிக முக்கியமான 3 விஷயம் வந்து நமக்கு வந்து ரொம்ப ஒரு ஒரு தடையாக இருக்கும். ஆஹா, நம்ம வீடியோ பேசும்போது முக்கியமான பேக்ரவுண்டு இல்லையே, பேக்ரவுண்ட் அழகாக இருந்தால் தான் பார்ப்பாங்க அப்படின்ற ஒரு முக்கியமான ஒரு தயக்கம் இருக்கும். சரிங்களா? அப்படிலாம் கிடையாது. நம்ம வந்து பேசுகிற கண்டென்ட் வந்து குவாலிட்டியாக இருந்துச்சுன்னா போதும். சரிங்களா? அது ஓகே. போக போக தான் இம்ப்ரூவ் பண்ணிக்க முடியும். எடுத்த உடனே ஏரோப்ளேன் வந்து இவ்வளோ டெக்னாலஜியோடு அப்படி பறக்கலை. சரிங்களா? எடுத்த உடனே சும்மா 2 ரெக்கையை வச்சு பறந்து பார்த்தாங்க. அப்புறம் காலப்போக்கில் தான் இப்படி இவ்வளோ டெக்னாலஜியில் இன்ஜின் ஆப்ரேட் பண்ணுறதுக்கே ஒரு இத்தனை வருஷம் கோர்ஸ் படித்து தான் உள்ளே போகணுன்ற அளவுக்கு அவ்வளோ சிஸ்டம் கொண்டு வந்தாங்க. சரிங்களா? ஆரம்பத்தில் எதுவுமே நம்ம வந்து பெர்ஃபெக்டாக உருவாக்க முடியாது. ரெகுலராக ஒரே ஒரு டாபிக் பற்றி நீங்கள் வீடியோஸ் போஸ்ட் பண்ணிக்கிட்டே வந்தீங்கன்னு வச்சிங்களேன், யூடியூப் அல்காரிதம் கண்டிப்பாக வந்து இப்போது இது சார்ந்த வீடியோஸ் தான் அவர் போட்டுக்கிட்டு இருக்காரு, இந்த டாபிக் சார்ந்த வீடியோஸ் தான் அவர் போட்டுக்கிட்டு இருக்காரு, ரெகுலராக போடுறாரு, அப்போ இது சார்ந்த வீடியோஸுக்கு வந்து காட்டுவோம் அப்படின்னு சொல்லி நம்மளோட வீடியோஸ் வந்து சஜஸ்ட் பண்ணி கொண்டு போவோம். சரிங்களா? அதனால் நம்ம வந்து ஒரே ஒரு சிங்கிள் டாபிக் எடுத்துக்கிட்டு அதை கன்சிஸ்டண்ட்டாக அதிலேயே ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கணும். மிக்சடு அந்த டாப்பிக்கை விட்டு வெளியில் போகக்கூடிய எந்த ஒரு வீடியோவும் நம்ம போடக்கூடாது. சரிங்களா? அந்த டாபிக் சம்மந்தம் இல்லாத எந்த ஒரு வீடியோ வந்து நம்ம இந்த சேனலில் பதிவு இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், அது தன்னால் நம்ம சேனலை வந்து ப்ரொமோட் பண்ணி கொண்டு போயிடும். அதே மாதிரி வீடியோ பேக்ரவுண்ட் சரியில்லை அப்படின்னு நினைக்க வேணாம். அதே மாதிரி உங்களுக்கு வந்து பேசிக் குவாலிட்டி இந்த மாதிரி லைட்டாக இப்போ நான் பேசிகிட்டு இருக்கேன் பாருங்கள், அந்த மாதிரி குவாலிட்டியில் ஒரு மொபைல் இருந்தால் போதும். இறைச்சலாக இருந்துச்சுன்னா இந்த மாதிரி ஒரு மைக் ஒன்று வாங்கிக்கோங்க, 200 தான். சரிங்களா? மைக் ஒன்று வாங்கிக்கோங்க. மைக்கு இந்த மாதிரி மொபைலு சிங்கிள் டாபிக், அதாவது மிக்சடு கண்டென்ட் போடக்கூடாது. இதை பற்றி நான் அடுத்தடுத்து உங்களுக்கு வந்து வீடியோஸில் சொல்கிறேன். சரிங்களா? சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தது சொல்கிறேன் எப்படி செயல்படுதுன்னு. சரிங்களா?